ஹீரோ யாருன்னா தேசிய கொடி தான். ஒரு நாட்டுக்கு அடையாளமே தேசிய கொடி. இந்த தேசிய கொடியை எப்படியெல்லாம் சிறப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமது பூமியில் எதிர்பார்த்தது நிலவுக்கு அமெரிக்கா முத கால் வைத்தது. நிலவில் கால் வைத்த உடனே ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் வச்ச உடனே என்ன பண்ணாங்க, முதல்ல அவங்களுடைய தேசிய கொடியை நிலவில் ஊனுனாங்க. இது முதல். நமது தேசத்துக்கு ஒரு தேசிய கொடி. அந்த தேசிய கொடிக்கு 3 வர்ணங்கள் கொடுத்து நடுவில் ஒரு சக்கரத்தை கொடுத்து அமைத்திருக்கிறாங்க. இந்த 3 நிறங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு சொல்லுது. ஒன்று இளம் சிவப்பு, வெள்ளை, பச்சை. இந்த இளம் சிவப்பு எதை குறிக்கிறதுனா, நமது சுதந்திரம் நம்ம வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்தில் இன்னைக்கு 78 ஆண்டுகள் ஓடி போச்சு. ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு வாங்குவதற்கு எத்தனை உயிர்கள் மடிந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். கொஞ்சம் நஞ்சமில்ல, மகாத்மா காந்தி, நமது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாத்தையும் போல நடிச்சு காட்டினாங்க. இந்த காந்தி என்ன பண்ணாரு, இவங்க 2 பேரும் காங்கிரஸ் இயக்கத்தை உருவாக்கின பொழுது கருத்து வேறுபாடு வந்துருச்சு. காங்கிரஸ் இயக்கம் என்ன பண்ணுச்சு, அகிம்சையை வலியுறுத்தி சுதந்திரத்தை வாங்கலாம் அப்படின்னு காந்தி முன்னெடுத்தாரு. நேதாஜி என்ன பண்ணாரு, துப்பாக்கியால தான் சுதந்திரம் வாங்க முடியும், வெள்ளையனை மீட்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவருடைய கொள்கை. அதனால இருவரும் 2 கோட்பாடுகள்னால பிரிச்சுட்டாங்க. ஆனா காந்தியத்தினால, அகிம்சையினாலதான் நமது இயேசுனுடைய ஒரு கொள்கை, ஒரு கன்னத்தை அளித்தால் மறு கன்னத்தை திரும்பி காட்டுன்னு ஒரு சொன்னது. இது அவர் சொல்லுவார் மகாத்மா காந்தி படித்த உடனே. ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் 35 கோடி மக்கள் இருந்தாங்க. நம்மள்கிட்ட போதுமான ஆயுதம் கிடையாது வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு. அதனால மடிந்து போயிடுவார்கள், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, பொதுமக்கள் இறந்துருவாங்கிற ஒரு கொள்கையினாலதான் அகிம்சை முறையில தான் நம்ம சுதந்திரத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து அதுல ஜெயித்து காட்டினார். ஒத்துழையாமை இயக்கம். வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க, பஞ்சாப்ல